எல்லோருக்கும் வணக்கம். என் பெயர் என் குடும்பத்தின் அடையாளம். என் வீடியோ பார்த்துட்ருக்கிற நிறைய பேர் வந்து 2A மெயின்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க. நான் பர்சனலாக சொல்லணும் அப்படின்னாக்கா, எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. எனக்கு ரொம்பவே டிஃபிகல்ட்டாக நான் ஃபீல் பண்ணுறேன் 2A மெயின்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறது. ஏன்னா ரொம்ப ஷார்ட் பீரியடு. இந்த ஷார்ட் பீரியடில் இப்போ நம்ம கால்குலேட் பண்ணால் கூட 45 டேஸ் தான். ஸோ அந்த 45 டேஸில் நம்ம எப்படி எக்ஸாம் அட்டெண்ட் பண்ண போகிறோம், எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு யோசிக்க எனக்கு ரொம்பவே கஷ்டமாக நான் ஃபீல் பண்ணுறேன். இது யோசிச்சு என்னமோ தெரியல, எனக்கு 2 டேஸாக ஃபீவரே வந்துடுச்சு. அந்த அளவுக்கு நான் ரொம்ப டிப்ரெஸ் ஆகிட்டேன் அப்படின்ட்டு தான் சொல்லணும். நமக்கு இன்னும் 45 டேஸ் தான் கரெக்டாக. ஸோ அந்த 45 டேஸில் நம்ம 40 டேஸ் தான் மேக்ஸிமம் படிக்க போகிறோம். அந்த 5 டேஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எக்ஸாம் அப்படிங்கிறத பீஸ்ஃபுல்லாக அட்டெண்ட் பண்ண முடியும். ரீசனிங் அப்படிங்கிறது ஓகே, தமிழ் அப்படிங்கிறது ஓகே. ரீசனிங்கில் கூட கொஞ்சம் டைம் பிக்கப் பண்ணணும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா ரீசனிங் வந்து ரொம்ப மைண்ட் கால்குலேஷன்ஸ் அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால ரீசனிங்க்கு கொஞ்சம் டைம் பிக்கப் பண்ண வேண்டியது இருக்குது. தமிழ் அப்படிங்கிறது ஓகே. பட் ஜிஎஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, ஜிஎஸ் மட்டும் கொஞ்சம் நான் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுறேன். நான் எவ்வளோ படித்தாலும் அது பெரிய படிக்க நிறைய வந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால ஜிஎஸ் மட்டும் எனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், சந்தோஷ் மணி அகாடமியில் தான் ஒரு டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க டெஸ்ட் பேட்ச்சில் கொடுத்து அந்த ஸ்டடி பிளான் தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி 3rd டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணேன். இந்த 3rd டெஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ஓகே, தமிழ் ஓகே, ரீசனிங் ஓகே. பட் ஜிஎஸ்சில் மட்டும் எனக்கு ரொம்பவே மார்க் கம்மியாயிடுச்சு. ரீசனிங்கும் தமிழும் சேர்த்து பார்த்திங்க அப்படின்னாக்கா 100 கொஷின்ஸ். இந்த 100 கொஷின்ஸில் என்னால் 92 கொஷின்ஸ் வந்து போட முடிஞ்சிருச்சு. 92 ஆர் 93 வந்துடுச்சு. ரீசனிங்கில் மட்டும் ஒரு கொஷின் டவுட்டாக இருந்ததுன்றதுனால 92 அப்படின்றது நான் பாஸ் பண்ணிட்டேன். ஆனால் ஜிஎஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா, என்னால் அதை ஃபேஸ் பண்ணவே முடியல. ஜிஎஸ்ஸை யோசிக்க எனக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது. என்ன பண்ண போகிறேன் அப்படின்ட்டுன்னு தெரியல. ஸோ நீங்கள் எப்படி படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எப்படி இன்னும் படித்தா நம்மளால் மெயின்ஸ் கிளியர் பண்ண முடியும் அப்படின்றது உங்களுக்கு ஐடியா தெரிஞ்சுச்சு அப்படின்னாக்கா மறக்காமல் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.